நாம் இன்றைக்கி 2009 ரிலீஸ் ஆன ஜோம்பிலாண்டுங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கதையை நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா மொத்த கதையும் பார்க்கலாம். திடீர்னு ஒரு நாள் ஜோம்பிஸ் ஊரே ஆக்கிரமிச்சிடுது. அப்படி ஒரு இடத்துல நீங்கள் மாட்டிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த இடத்தொட்டு தப்பிக்கிறதுக்காக நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்களோ அதை அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி காமிச்சிருக்கிற இந்த படம் தான் ஜோம்பிலாண்ட். இப்போ இந்த படத்தோட மொத்த கதையும் பார்க்கலாம். திடீர்னு ஒரு நாள் ஜோம்பி அட்டாக்கால் ஒரு ஊரே அழிஞ்சு போயிடுது. அந்த இடத்துல நம்ம ஹீரோ மட்டும் தான் பாக்கி இருக்காரு. அவர் தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு ரூல்ஸ் புக்கே போட்டு வச்சிருக்காரு. அதில் ஜோம்பிலாண்டில் குண்டாக இருக்கக்கூடாது, ஜோம்பிஸ் 2 வாட்டி ஏற்றி சுடணும், ஜோம்பிலாண்டில் சீட் பெல்ட் போடாமல் கார் ஓட்டக்கூடாது, இந்த மாதிரி பல ரூல்ஸ் போட்டு வச்சிருக்காரு. அதில் ரொம்பவே முக்கியமான ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பி அவேர் இன் பாத்ரூம் போகும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி உங்கள் பாத்ரூம்குள்ளே ஜோம்பி நுழைஞ்சி கண்ட இடத்துல கடிச்சு வச்சிரும். இந்த ரூல்ஸ்லாம் ரொம்பவே பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணி தான் நம்ம ஹீரோ இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ அவரோட அப்பா அம்மாவை தேடி அவரோட சொந்த ஊரான கொலம்பஸ்க்கு போகிறதுக்காக அவரோட காரில் பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஜோம்பி நம்ம ஹீரோவை துரத்த ஆரம்பிச்சிருது. அவர் ஒரு வழியாக அந்த 2 ஜோம்பிஸ் கிட்டேருந்து தப்பிச்சு அவரோட காரில் ஏறிடுறாரு. ஆனால் ஏறினதுக்கு அப்புறமா தெரியுது அவரோட காருக்குள்ளேயும் ஒரு ஜோம்பி இருக்குது. அதுக்கிட்ட வந்து ஒரு வழியாக தப்பிச்சிடுறாரு. ஆனால் இந்த பிரச்சனையில் அவரோட கார் மொத்தமாக காலி ஆகிடுது. அதனால அந்த இடத்த விட்டு நடந்து போயிட்டு இருக்காரு. இவர் போயிட்டு இருக்க வழியில் ஒரு கார் வேகமாக வந்துட்டு இருக்கு. அந்த காரை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துலயே பதுங்கி இருந்து அதில் யார் இருக்கான்னு பார்க்குறாரு. அந்த காரும் ஒரு வழியாக நம்ம ஹீரோ கிட்ட வந்து நிற்கிது. அந்த கார்லேருந்து ஒருத்தர் கன்னோட இறங்கி வந்து நம்ம ஹீரோவை குறி பார்க்குறாரு. பதிலுக்கு நம்ம ஹீரோவும் அவர் குறி பார்க்குறாரு. அப்படியே 2 பேரும் மாற்றி முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்போ டக்குன்னு நம்ம ஹீரோ லிஃப்ட் கேட்குறாரு. வந்தவரும் லிஃப்ட் கொடுக்க ஒத்துக்கிறாரு. இருந்தாலும் நம்ம ஹீரோக்கு வந்தவர் மேலே கொஞ்சம் சந்தேகம். அதனால் அவரோட பேரை கூட சொல்லாமல் அவர் போயிட்டு இருக்கிற கொலம்பஸுங்கிற இடத்தோட பேரையே அவரோட பேரை சொல்லிடுறாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து போயிட்டு இருக்கிற வழியில் ஒரு ட்ரக்கு பள்ளத்தில் கிடக்கிறத பார்க்குறாங்க. நம்ம ஹீரோக்கு லிஃப்ட் கொடுத்தவரோட பேர் தான் டாலஹாசி. அவர் அந்த ட்ரக்கில் இவர் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கிற கேக் இருக்கான்னு சொல்லி பார்க்குறாரு. ஆனால் அந்த ட்ரக்கில் இவர் தேடிட்டு இருக்கிற ஒரு கேக் கூட இருக்காது. அதனால செம டென்ஷன் ஆகி அதே டென்ஷனோட ஜோம்பியை கொல்றதுக்கு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. அதே டயத்தில் நம்ம ஹீரோ பின்னாடி இருந்த ஒரு ரெஸ்ட் ரூமை ஃபுல்லாக செக் பண்ணிட்டு அங்கே பாத்ரூம் போயிட்டு இருக்காரு. அப்படியே அவரோட பழைய கதையை நினச்சி பார்க்குறாரு. பக்கத்தில் இருந்து டீ கப்பை கூட எடுக்க முடியாத அளவுக்கு பிஸியாக இருந்தால்தான் நம்ம ஹீரோ. திடீர்னு ஒரு நாள் இவர் வீட்டு கதவை யாரோ அவசரமாக தட்டுறாங்க. அது வேற யாரும் இல்லை, இவரோட பக்கத்து வீட்டு பொண்ணு தான். அந்த பொண்ணு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோவும் என்ன விஷயம்னு சொல்லி விசாரிக்கிறாரு. யாரோ ஒருத்தவன் இவங்களை அட்டாக் பண்ணியிருப்பான். அவன்கிட்ட தப்பிச்சு தான் அவங்க இந்த இடத்துக்கே ஓடி வந்திருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் நேரம் சென்று அவங்களே ஒரு ஜோம்பியாக மாதிரி நம்ம ஹீரோ கொல்ல ட்ரை பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ அவங்க கிட்டே தப்பிக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு. ஆனாலும் அந்த ஜோம்பி ஒரு சும்மா வரதா இல்லை. அதனால வர வழியே இல்லாமல் இவரே அந்த ஜோம்பியை கொன்னுறாரு. இப்படி தான் நம்ம ஹீரோ ஃபஸ்ட்டு ஒரு ஜோம்பியை மீட் பண்ணியிருப்பாரு. இப்போ திருப்பியும் இவங்க 2 பேரும் சேர்ந்து காரை எடுத்துகிட்டு ட்ராவலை கண்டினியூ பண்ணுறாங்க. நம்ம டாலஹாசி ஒரு மாதிரியான ஆள். வழியில் ஒரு ஜோம்பியை பார்த்தா கூட சும்மா விட மாட்டார். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தேவையான பொருளெல்லாம் எடுத்துக்கிறதுக்காக போகிறாங்க. அங்கே இருந்து எல்லா ஜோம்பிஸையும் ஒரு வழியாக கொண்டுட்டு வழக்கம் போல் டாலஹாசி அவருக்கு பிடிச்ச அந்த கேக் இங்கேயாச்சும் இருக்கான்னு சொல்லி தேடிட்டு இருக்காரு. அப்போ அங்கே ஒரு பொண்ணு வந்து இவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்குது. இவங்களும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக போகிறாங்க. போய் பார்த்தா அங்கே அந்த பொண்ணோட தங்கச்சி உட்காந்து அழுதுட்டு இருக்கு. இவங்களும் என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு, என் தங்கச்சி ஜோம்பி கிடச்சிருச்சு, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. உடனே நம்ம டாலஹாசி, உன் தங்கச்சியை காப்பாற்ற முடியாது, அவனும் கொஞ்ச நேரத்தில் ஜோம்பியாக மாறிடுவா, அதனால் அவளை கொண்டுட்டு நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணு, நீங்கள் சொல்கிறதும் சரிதான், அப்போனா என் தங்கச்சியை நானே கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே அந்த கண்ணை கேட்குது. இவரும் பாவப்பட்டு அந்த கண்ணை கொடுத்துட்றாரு. ஆனால் அந்த பொண்ணு அந்த கண்ணை வச்சே இவங்களை மிரட்டி இவங்களோட காரை வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுது. ஏமா அந்த கண்ணில் நம்ம டாலஹாசி ரோட்டில் இருக்கிற கார்லாம் போட்டு உடச்சிட்டே போயிட்டு இருக்காரு. அப்போ ரோட்டு ஓரத்தில் ஒரு சூப்பரான கார் நிற்கிது. அந்த காரில் யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அந்த காரில் யாருமே இல்லை, வெறும் 2 கை மட்டும் தான் இருக்குது. அதையும் பிச்சு தூக்கி போட்டுட்டு அப்படியே அந்த காரோட பேக் சீட்டை செக் பண்ணி பார்க்குறாங்க. பேக் சீட் ஃபுல்லாக ஒரே கன்னாக இருக்குது. இதை பார்த்து 2 பேரும் ஜாலியாகிடுறாங்க. அப்படியே நம்ம டாலஹாசி அந்த கன்னை வச்சு கொஞ்சம் நேரம் விளையாடுறாரு. இப்போ இந்த காரை எடுத்துகிட்டு திருப்பி இவங்களோட ட்ராவலை கண்டினியூ பண்ணுறாங்க. போகிற வழியில் இவங்களோட பழைய கார் தூரத்தில் நின்றுட்டுருக்கு. இதை பார்த்து நம்ம டாலஹாசி திருப்பி அந்த பொண்ணுங்க தான் நம்மளை ஏமாற்ற ஏதோ பிளான் போட்டிருக்குன்னு சந்தேகப்பட்டு ஒரு கன்னை எடுத்துகிட்டு அந்த கார் கிட்ட போய் பார்க்குறாரு. ஆனால் அந்த காரில் யாருமே இல்லை. உடனே நம்ம ஹீரோக்கு சிக்னல் கொடுத்து காரை எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணு இந்த வாட்டி இவங்களை ஏமாற்றி இவங்களோட புது காரையும் பிடிச்சிருக்கும். ஒரு வழியாக இவங்க எல்லாரும் காம்ப்ரமைஸ் ஆகி ஒன்றாவே போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. போகிற வழியில் நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்கிட்ட, உனக்கு கொலம்பஸை பற்றி ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணு, நான் கேள்விப்பட்டிருக்கேன், அந்த இடம் மொத்தமாகவே அழிஞ்சு போச்சு, இப்போ அங்கே யாருமே உயிரோடு இல்லை அப்படின்னு சொல்லுது. இதை கேட்ட நம்ம ஹீரோ அப்படியே சோகமாயிடுறாரு. ஏன்னா நம்ம ஹீரோ அவரோட அப்பா அம்மாவை தேடி அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருப்பாரு. அங்கே இப்போ யாருமே உயிரோடு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே புரியல. போகிற வழியில் அந்த பொண்ணு வண்டியை நிறுத்தி, நீ வேணா வேற ஒரு வண்டியை எடுத்துகிட்டு கொலம்பஸ்க்கு போய் பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குது. நம்ம ஹீரோ அப்படியே கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. நம்ம அங்கே போய் அங்கே யாருமே இல்லைனா நம்ம மட்டும் தனியாக என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு இவங்க கூடயே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு. இப்போ இவங்க எல்லாரும் ஒன்றாவே போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் ஒரு கடையை பார்க்குறாங்க. அதில் ஏதாச்சும் தேவையான பொருள் கிடைக்குமான்னு பார்க்கறதுக்காக உள்ளே போய் பார்க்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் உள்ளே யார் போகிறதுன்னு அவங்களுக்குள்ளேயே குழப்பம் வந்துடுது. ஒரு வேளை உள்ளே ஜோம்பிஸ் இருக்குமோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயப்படுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ இந்த பொண்ணு
கண்ணு முன்னாடி நம்ம உள்ளே போனால் நம்ம நிஜமாலே ஹீரோ ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஆனால் அவரோட ரூல்ஸ் அதுக்கு இடம் கொடுக்கல. அதனால நம்ம டாலேசியே போக சொல்கிறாரு. அவரும் சரின்னு சொல்லிட்டு அந்த கடைவாசலில் இருந்த ஒரு பெல் அடித்து உள்ளே இருந்த ஜோம்பிக்கு சங்கு ஊற்றிடுறாரு. அந்த கடைக்குள்ளே போய் ஏதாச்சும் தேருதான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ கை தவறி ஒரு கிளாஸை உடச்சிடுறாரு. இதை பார்த்த மற்றவங்கலாம் கையில் கிடைக்கிற பொருளெல்லாம் உடச்சி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஒரு வழியாக கண்ணில் போகிற எல்லாத்தையும் உடச்சி அந்த கடையே காலி பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணனாலே எல்லாருக்குமே டயர்டாக இருக்குது. காரை ஒரு ஓரமாக நிறுத்திட்டு ஏதாச்சும் ஒரு இடத்துல போய் தூங்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அவங்க நிறுத்தின இடத்துல ஃபுல்லாகவே ஜோம்பிஸாக இருக்குது. அதனால நம்ம டாலேசி அவங்க எல்லாரையும் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அது எந்த இடம்னா ஒரு பழைய ஆக்டரோட வீடு. அந்த வீடே அரண்மனை மாதிரி இருக்குது. அப்படியே அந்த வீடை சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே திடீர்னு ஒரு ஜோம்பி வந்து நம்ம டாலேசியை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுது. ஆனால் அது உண்மையிலே ஜோம்பி இல்லை. அந்த வீட்டோட ஓனர் தான் ஜோம்பி கெட்ட போட்டு அங்கே வாழ்ந்துட்டு இருப்பாரு. இதை பார்த்து நம்ம டாலேசி அப்படியே ஹீரோவையும் பயமுறுத்த சொல்லி அவரை கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் நம்ம ஹீரோ அவரை உண்மையான ஜோம்பின்னு நினச்சி பக்கத்தில் இருந்த கன்னை வச்சு அவரை சுட்டுறாரு. அவரும் பரிதாபமாக அதே இடத்துல விழுந்து செத்துடுறாரு. இப்போ அவங்க எல்லாரும் சேர்ந்து அவரோட பாடியை வீட்டுக்கு வெளியே தூக்கி போட்டுட்டு அவரோட சாவுக்கு மரியாதை செலுத்திட்டு அதே வீட்டில் அவங்க எல்லாரும் ஜாலியாக இருக்காங்க. அப்போ தான் நம்ம டாலேசி ஒரு உண்மையை சொல்கிறாரு. அவருக்கு ஒரு பையன் இருந்திருப்பான். அந்த பையன் கூட சேர்ந்து அவரோட வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்திருப்பாரு. அப்படி இருக்கும்போது தான் திடீர்னு ஒரு நாள் ஜோம்பிஸ் வந்து அவரோட பையனை கொண்டு இருக்கும். அந்த கோவத்தில் தான் அவர் ஜோம்பிஸ் எங்கே பார்த்தாலும் விடாமல் கொடூரமாக கொலை பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அங்கே இருக்கிற எல்லாரும் அவருக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் வழக்கம் போல் இவங்க வந்து காரை எடுத்துகிட்டு அந்த பொண்ணோட தங்கச்சி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோவால் அதை தாங்க முடியல. நம்ம டாலேசி ஹீரோவுக்கு சமாதானம் சொல்கிறாரு. அதே நேரத்தில் அந்த ரெண்டு பொண்ணுங்களும் அவங்களோட பிளான் படி பக்கத்தில் இருந்த பசிபிக் பிளேலேண்ட் அப்படிங்கிற அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போயிருப்பாங்க. இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கை பார்க்கறதுக்காக தான் அவங்க இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருப்பாங்க. அதனால் அங்கே வந்த உடனே அங்கே இருந்த எல்லா ரைடையுமே ஆன் பண்ணி ஃபுல்லாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஆனால் அங்கே இருந்த எல்லா ரைடையும் இவங்க ஆன் பண்ணனாலே அந்த சத்தத்தை கேட்டு அந்த ஊரில் இருக்கிற மொத்த ஜோம்பியும் அந்த இடத்துக்கு கிளம்பி வந்துடுது. ஒரு வழியாக அந்த ஜோம்பிஸ் கிட்டேருந்து தப்பிச்சு எப்படியோ காரில் ஏறிடுறாங்க. ஆனால் அந்த காரையும் ஃபுல்லாக ஜோம்பிஸ் பிடிச்சிருது. அதனால் அந்த காரை பக்கத்தில் இருந்த தண்ணியில் விட்டுட்டு உடனே ஓடி போய் ஒரு ரயிலில் ஏறி மாட்டிக்கிறாங்க. அங்கேருந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஜோம்பிஸும் சுட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்டு டாலேசிக்கிட்ட நான் அந்த பொண்ணை தேடி போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு அவர் போகிறதா இருந்தால் நீ தனியாக தான் போகணும், நான் அவன் கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இருந்தாலும் நம்ம ஹீரோ தனியாகவே வண்டி எடுத்துகிட்டு மாசா கிளம்புறாரு. ஆனால் கிளம்புன வயத்திலேயே பக்கத்தில் இருந்த புதருக்குள்ளே போய் கவுந்துடுறாரு. இதை பார்த்து நம்ம டாலேசி அவரோட வண்டியிலேயே நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு அந்த பொண்ணை தேடி ரெண்டு பேரும் போகிறாங்க. ஒரு வழியாக அந்த பொண்ணு மாட்டி இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்து பார்த்தா அவங்க வந்த கார் தண்ணிக்குள்ளே கிடக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அப்படியே அவர் ஃபீல் பண்ணிட்டு திரும்பும் போது அவங்க ரெண்டு பேரும் மாட்டி இருக்கிற இடத்த பார்த்துறாரு. அதே நேரத்தில் நம்ம டாலேசி முடிஞ்ச அளவுக்கு கன்னையும் புல்லட்டையும் உடம்புல மாட்டிக்கிட்டு ஜோம்பிஸ் எல்லாம் டைவர்ட் பண்ணி ஒரு பக்கமாக கூட்டிகிட்டு போகிறாரு. அப்படியே அவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஜோம்பிஸ் எல்லாம் அங்கே இருந்த ரைடெல்லாம் யூஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு கொண்டுட்டு இருக்காரு. இந்த சீன் பார்க்கறதுக்கு உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். நம்ம ஹீரோவும் சும்மா இல்லாமல் அவரால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஜோம்பிஸையும் கொண்டுட்டு அந்த பொண்ணு இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. ஒரு வழியாக அந்த பொண்ணு மாட்டி இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த பொண்ணை எப்படிலாம் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு பிரச்சனை. இவர் இருக்கிற அதே இடத்துல ஒரு ஜோம்பியும் இருக்கு. அதே நேரத்தில் இவர் வச்சிருந்த கன்லேயும் புல்லட் இல்லை. இப்போ வேற வழியே இல்லாமல் நம்ம ஹீரோ அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக அவரோட ரூல்ஸ் அவரே பிரேக் பண்ணிட்டு ஒரு ஹீரோ மாதிரி அந்த ஜோம்பியும் கொண்டுட்டு அந்த பொண்ணையும் காப்பாத்துறாரு. அப்படியே அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே காருக்கு போயிட்டு இருக்கும் போது தான் அவங்களுக்கு டாலேசியை பற்றின ஞாபகமே வருது. உடனே நம்ம ஹீரோ அவருக்கு என்னாச்சுன்னு சொல்லி போய் பார்க்குறாரு. அவருக்கு ஒன்றும் ஆகலை. அவர் வழக்கம் போல் அவரோட ஃபேவரட் கேக் இங்கேயாவது இருக்கா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காரு. அப்போ டக்குன்னு சைடில் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. என்னடான்னு பார்த்தா ஒரு எலி குதிச்சு ஓடுது. அந்த எலி சும்மா ஓடலை, இவருக்கு பிடிச்ச அந்த கேக்கை தின்னுட்டு தான் ஓடி இருக்கு. இதை தெரிஞ்சு அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அப்போ வெளியே யாரோ இவங்களோட காரை எடுக்கிற சவுண்டு கேட்குது. என்னடான்னு போய் பார்த்தா திருப்பியும் அந்த பொண்ணு இவங்களோட காரை எடுத்துகிட்டு கிளம்புது. ஆனால் இந்த வாட்டி அவங்கள விட்டுட்டு போல. அது மட்டும் இல்லாமல் அந்த காரில் இருந்த அந்த பொண்ணோட தங்கச்சி நம்ம டாலேசி ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த அவரோட ஃபேவரட் கேக்கை கொடுக்குது. இந்த கேக்கை பார்த்து அவர் அப்படியே சந்தோஷத்தில் அதை ரசித்து சாப்பிட்றாரு. இப்போ திருப்பியும் அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த ஜோம்பிலாண்டில் அவங்களோட ட்ராவலை கண்டினியூ பண்ணுறாங்க. அப்படியே இந்த படம் முடியுது. இதேமாரி வேறு ஏதாச்சும் படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம இதேமாரி இன்னொன்று ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் குட் பை.